கேக்குது. ஓகே. வாங்க. என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? ஸ்கெட்சியா வாரன் வியனா கால்ல வந்து சனிக்கா அரோராக்கா பேசாம வியானா அமிச்சுங்கய்யா. ரொம்ப ஓவரா இருக்கு டெய்லி. எவ்வளவு நேரம் தெரியுமா? 1 ஹவர்ல வந்து ஃபுல்லா காட்டுறாங்க இவங்க பண்ற வேலையை பூரா. 2 பேரும் உட்காந்து சுத்தி சுத்தி பேசுறத பூரா போட்டு காட்டிட்டு இருக்கான். பயங்கர கிரிஞ்சா இருக்குங்க. பார்க்கவே முடியலங்க. எரிச்சலா இருக்கு. இவங்க 2 பேரும் சீக்வன்ஸ் எப்படிதான் மட்டும் இப்படியே போட்டு போட்டு காமிக்கிறதுல ஏதாவது ரீசன் இருக்கா? அத வேற ஹைலைட் பண்ணி என்ன தனியா ஒரு வேற என்ன ட்ராக் ரீசனு? சாங்கோட கண்டென்ட் இல்ல. கண்டென்ட் அதான் தான், வேற ரீசனு. எதுவுமே இல்லைங்க. தெர் இஸ் நோ கண்டென்ட். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒரு அசிஸ்டன்ட் வார்டனையும் சேர்த்து வச்சு பாடிட்டு இருக்கான். இது வந்து அவனுக்கு தப்பா தெரியல. அதை காட்டிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி அதே அதுதான் லிரிக்ஸ் அதுதான் அத பண்ணிருக்கேன். கண்டென்ட்டா அவங்க பார்த்த மாதிரி கூட எனக்கு தோணல. பிகாஸ் அவங்க வந்து அது ஒரு சாங் போட்டு ஹைலைட் பண்ணி அது ஒரு இதுவா கொண்டு வந்து அது இது பண்றாங்க. அவங்க அது கண்டென்ட்டாவும் அது இது பண்ற மாதிரி தெரியல. அவங்க அங்க என்ன ட்ரை பண்றாங்கங்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க காமிக்கிறாங்க, ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். இது நீங்க கிளம்புங்க அப்படின்ற யாரையோ ஒருத்தரை கிளப்ப போறாங்க இந்த வாரம். ஏன்னா கூட அதெல்லாம் இருக்கலாம். கலப்ப மாட்டாங்க. வாட் ஆர் யூ திங்கிங்? இதுதான் கண்டென்ட். இதை கொண்டு வந்து ஃபேமிலி ஏங்க வீக்ல போங்க. அவங்க வீட்டுல வந்து எங்க அடிச்சு ஃபேமிலி வீக்னு எத்தனை கேண்டிடேட்டுங்க அவங்க வச்சுட்டு இருப்பாங்க? அவங்க நினைக்கிற ஃபேமிலி வீக் கேண்டிடேட்ல வியனா கிடையவே கிடையாது. அப்புறம் இப்ப வியானா வந்துட்டாங்கல்ல அந்த கேண்டிடேட்ல. இப்ப அதெல்லாம் யார் கிடையாது. இருப்பாங்க? யோசிச்சு அதுக்காக பாருங்க. அவங்க போட்டு வச்ச இப்ப வந்து பிளான் அந்த வந்து ரவீனா மாத்த முடியுமா? கண்டென்ட்டுங்க அபி. ஏங்க ரவீனா வேஸ்ட்டுங்க. கண்டென்ட் எத்தனை மணி சீசனுங்க அதே பார்ப்பாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இருந்ததுன்னா போன தடவை பண்றாங்களே. சீசன் 1ல இருந்து பண்ணிருக்காங்களே அபி. நீங்க அப்படிலாம் என்ன இல்லைங்க. சொல்றீங்க? சீசன் 7ல இல்ல, சீசன் 6ல இல்ல. என்னங்க சீசன் சொல்றீங்க? 7ல இல்லையா? சீசன் 7 ரவீனா மணி. சாரி, சீசன் 6ல இல்ல, 8ல இல்ல. அதுக்காகலாம் நீங்க தயவு செஞ்சு இப்படி பேசி பேசி அதை என்கரேஜ் பண்ணி அது இருக்கட்டும்லாம் வைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வாரத்தோட அமுச்சு விடுங்க. ஆனா அது ஏங்க இல்லாம நம்ம நாங்க என்னமோ இருக்கட்டும்னு வச்சிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சேனல்காரன் அதானே வைக்கிறாங்க, அவன் வைக்கிறான். ஏதோ நான் சொன்ன உடனே அப்படி நாங்களா கேட்டு வைக்கிறோம். ஓகே ரசிகன் சொல்லிட்டாரு வச்சிருவோம். இல்ல ரசிகன் இல்ல சொல்லிட்டாரு நாங்க தான் சேனலுக்கு வேலை செய்யறோமா? ஐயா கீழே இந்த விஜய் டிவில இருந்து யாராவது ஸ்பையா ஏதாவது ஒட்டி கேட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து அவங்க தூக்கி விடுங்க. எங்களால முடியலைங்க பாக்குறதுக்கு. தயவு செஞ்சு அங்க வந்து ஒரு ஆர்மியே வந்து உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஐயோ இல்ல, ஐயோ அப்படின்ட்டு. நார்மல் லவ்வா இருந்தா கூட பரவாயில்ல. இந்த கிரிஞ்சு லவ்வுக்கு தயவு செஞ்சு எங்களால முடியாது, வேண்டாம், எடுத்துருங்க. ரொம்ப கிரிஞ்சா. ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்றாங்க அவனும். சும்மா இருந்தா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க அப்படின்ற போது நாங்க என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் இருக்கு இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு வியனாவும் எப்ஜேவும் முடிவெடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கி ஜெயிலுக்குள்ள போறான்டா, பார்வதி கம்பரதி மாதிரி ஜாலியா இருக்கும்டா அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா வெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தர மாட்டாங்க. கேப்டன் எப்படி ஜெயிலுக்குள்ள போவான்? அவங்க அனுப்புவாங்க. எப்ஜே ஹெல்ப்பே பண்ணல, எப்ஜே வேலை செய்யல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? எப்படி கேளுங்க. அக்கா வந்து தம்பியை விட்டு கொடுக்கவே போறது அதான் கிடையாது. She is அந்த not going to குரூப்பே put her in விட்டு jail. கொடுக்காது அவனை. அந்த குரூப்ல அக்கா ஒருத்தன் வந்து போட மாட்டான். அக்கா இதே நார்மலா இருந்தா விட்டு பார்வதி கொடுக்க மாட்டாங்க. உள்ள இதே வியனா பார்வதி பண்ணியிருந்தா இல்ல என்ன பண்ணிருப்பாங்க? அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் வரலன்னு உடனே அவளுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அப்படி 5 கிடையாது நிமிஷம் போய் வாட்டர் மெலனோட வண்ணப்புனை. பேசினா. அக்கா இதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா எப்ஜே உள்ள போய் வியனா கூட ஜாலியா இருக்கணும்னு. அப்ப அது அக்காவா? சேம் டு சேம். அது என்ன பண்றாங்கன்னு தெரியலங்க. இன்னைக்கு வேற மறுபடியும் அதே கண்டென்ட் வந்துச்சு. இப்போ அதை கேட்டா மறுபடியும் வந்து கதை கத்துவாங்க ஒருதானும். இவன் வந்து வார்டன்னு டீச்சர் சுத்திக்கிட்டு இருக்காங்க சேர்ந்துக்கிட்டு. இது என்னன்னு சொல்லி புரியல. இவங்களுக்கு மட்டும் காலையில வந்து எந்த சொன்னா அடிப்பாங்க இவங்க எல்லாத்தையுமே. ஆனா அந்த இவங்களை யாரும் 1 அடிச்சா ஹவர்ல கூட அச்சோ. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாப்பிடுறாங்க. இந்த அம்மா மட்டும் அசிஸ்டன்ட் வார்டனோட தான் சாப்பிடுவாங்க. அதானே அதை அவனும் கேள்வி கேட்க மாட்டான். யாரு கண்டுக்கிட்டா? அது லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆதிரை என்னென்னலாம் பண்ணுச்சோ அதெல்லாம் தான் இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஓ, ஆதிரைக்கு இந்த நடந்த முடிவு வீக் தான் இந்த ஸ்கூல் பொண்ணுக்கும். டாஸ்கா? ம். இந்த வீக் ஸ்கூல் டாஸ்கா? எனக்கு அப்படி தெரியவே இல்லை. என்னமோ பண்றாங்க. சரியா கண்டு வருது இதெல்லாம். சவால்
எனக்கு தெரிஞ்சு லைவ்ல இந்த தாங்க. ஸ்கூல் டெஸ்ட்ல வந்து இவர் வந்து பயங்கர டெடிகேட்டா பண்றாரு. ஆனா இவர் பண்ற டெடிகேஷனுக்கு இவங்க ஒருத்தனும் ஒர்த் இல்லையே. அங்க அமித்ன்றவரு அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அமித் கூட எதுவுமே ஹைலைட்ல காமிக்கலையாங்க. அதான் அவருக்கு அவர் கேட்டுக்குள்ள முங்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. தலைவரே இல்ல கொஞ்சமாவது வெளில வாங்கன்ற மாதிரி தான் இருக்கு. 1 ஹவர்ல அந்த அளவுக்கு அமித்துக்கு நிறைய ஹைலைட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அது கூட காமிக்கல. பூராவும் இந்த எஃப்ஜேவும் வியானாவும் தானா? ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா அரோரா கூட நல்லா தான் பண்ணுச்சு. இந்த வியானா தான் சை. அரோராவே நல்லா பண்ணுச்சுன்னு சொல்ல மாதிரி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? நீங்க போய் ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு ஒரு ட்ராமா பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கான்செப்ட் இது? என்ன அவங்களுக்கு கேரக்டர் அந்த மாதிரி பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னதான் வேணும் இவங்களுக்கு இப்ப? டக்குனு அந்த சேஞ்ச் ஓவர் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு பாத்தீங்களா வியனாக்கு. ஒரு ஃபிளிப்பு அந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தா எஃப்ஜே கூட ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸ் என்னன்னே சொல்ற மாட்டாங்க. ஒரு இதுவே இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன ஒரு ஒரு இது கொடுங்கடா அப்படின்னா, ஒரு கான்டெக்ட் கொடுங்க, ஒரு கண்டென்ட் கொடுங்க, ஒரு ஃபினிஷிங் கொடுங்க, ஒரு ஸ்டார்டிங் கொடுங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இப்படித்தான் இந்த வச்சுக்கோ அப்படி இந்த மாதிரி தூக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு. இல்ல ரம்யா நாளைக்கு வந்து ஒரு கண்டென்ட் வரலன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வாரம். நாளைக்கு வரோம், கண்டிப்பா வரோம். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வாரத்துல. அப்படி பேசணும், அப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அமித் அண்ட் வியானா மேட்டர், ஷூ மேட்டர். இன்னைக்கு அவர் பர்த்டேங்க. இன்னைக்கு கூட இல்லங்க, இன்னைக்கு அவர் பர்த்டே. அது கூட கால் வலிக்குது, முடியல, பேக் பெயின் ஆகுதுன்னு சொல்ல சொல்ல அவர் எவ்வளவு பொறுமையா அவ்வளவு கெஞ்ச விட்டு கொடுக்குறா. செம்ம கடுப்பா இருந்தது. சாம், ஆக்சுவலா எஃப்ஜே அண்ட் வியனா மேட்டருமே பேச வேண்டிய மேட்டர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஆக்சுவலா எப்படி பேச சொல்றீங்க? மாட்டாங்கல்ல, அது எஃப்ஜி இன்வால்வ் ஆயிருக்காரு. எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? அது அவங்களுக்கு வர கண்டென்ட் இல்ல ப்ரோ. கண்டென்ட் எப்படி கண்டென்ட் பிளாக் அவங்க பண்ணுவாங்க? ஏங்க 2 ப்ரோமோ போட்டிருக்காங்க அதுக்கு. நேத்து ஒரு ப்ரோமோ, இன்னைக்கு ஒரு ப்ரோமோ அந்த குப்பைக்கு. இது எப்படி பேசுவாங்க? நம்ம அத கான்ட்ரோவர்சியா பாக்குறோம். நான் என்ன கேக்குறேன், இல்ல ப்ரோமோ போட்டா பேசக்கூடாதுன்னு ப்ரோமோல வந்து லவ் எடிட் ப்ரோமோ போட்டிருக்காங்க அபி. போட்டாங்க. இட் இஸ் நாட் ஃபைட் ப்ரோமோ, இட் இஸ் a லவ் எடிட் ப்ரோமோ. நான் love கண்டேன் என்னுடைய அவளைந்தாங்க தெரியுமா? அப்பயே தெரிஞ்சு போச்சு முடிஞ்சிரா இல்லங்க, அப்படின்ட்டு. லவ் எடிட் போட்டா என்னங்க, தர்ஷிகாக்கும் இவனுக்கு விஷால் கூட போட்டிருக்காங்க. என்னைக்கு அடிச்சிருக்காங்க? தர்ஷிகா விஷால் என்னைக்கு அடிச்சாங்க? உன் சரி, லவ் அடிக்கல, ஆனா எவிக் பண்ணிருக்காங்கல்ல. அபி தர்ஷிகாக்கும் இல்ல அபி தர்ஷிகாக்கும் ஏங்க விஷாலுக்கும் தர்ஷிகா விஷால விடுங்கங்க. பாலாஜிக்கும் நித்யாவுக்கும் போட்டாங்க இல்ல. செகண்ட் சீசன்ல. அதெல்லாம் நான் சொல்லுங்க. பேசுறது கேக்குதா சாம்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ஓகே எல்லாம் ஓகே. ஆக்சுவலா நான் பேசுறது கேட்கலன்னு நினைச்சேன். தர்ஷிகாக்கும் விஷாலுக்கும் போட்டாங்கன்னா 2 பேருமே ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 12th படிக்கிறவங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் நடக்குது, அது காதலா இருக்கு, இன்ஃபாக்சுவேஷனா இருக்கு. அந்த வயதுல வர்றது அவங்க 2 பேரும் அதை கடந்து வருவாங்க. ஆனா ஒரு மேனேஜ்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் வார்டனா வேலை பார்க்குற ஒருத்தன் அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணோட ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்த, ஒரு லவ்வோ ரொமான்ஸோ வாட் எவர், அட் த எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போறது அந்த பொண்ணு இல்ல. அது மியூச்சுவலாவே பழகுனாலுமே அது சட்டப்படி குற்றம். அதை வந்து விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணுவாரான்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இது ஸ்கூல் யூனிஃபார்மோட அந்த பொண்ணு அவன் இருக்கிற ரூமுக்கு போகுது, தே ஆர் ரொமான்சிங், இவன் தலையில கை வச்சு அந்த தலையை சிலிப்பி விட்டு அனுப்புறான். இது எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு புரியல. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க். இது ஸ்கூல்ல இந்த கேரக்டருக்குள்ள இருக்கணும்னா அஸ் பெர் கேரக்டர் இட்ஸ், அந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு, இவன் அங்க வார்டனா இருக்கிறான். எப்படி ஆக்சுவலா வந்து வெளியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு வித் கன்சென்ட்டோட நடந்தா கூட போஸ்கோ ஆக்ட்ல போய் வெளியில கழி திங்கணும். ஸோ அதான் உண்மை, அதான் ரியாலிட்டி. ஸோ அது தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிற இடத்துல விஜிஎஸ் கேட்பாரான்றது தான் என்னுடைய கேள்வி. ஆக்சுவலா கேட்கணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா கேட்பாரான்னு தெரியல. ஆக்சுவலி கேட்கணும். கேரக்டர் விட்டு வெளியில வர்றவங்க எல்லாம் அவர் இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இப்ப பண்ணாங்கன்னா கேட்கணும், ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அக்கா தங்கச்சி தம்பி அது கேட்கணும். பிளஸ் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வாரம் வந்து அந்த ட்ரையாங்கிள் இதையுமே ஃபர்ஸ்ட் 2 days காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த 2 நாளா வந்து இந்த இந்த பேர் அலர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சேதுபதி வந்து உள்ள எதுக்காக கேம் விளையாட வந்தீங்களா, ரேஷன் கார்டு வாங்குவீங்களா?
அப்படின்றதையும் அவர் ஞாபகப்படுத்தணும்ன்ற. அவர் வந்து கண்டிக்க முடியாது. அவர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அக்கா தம்பின்னு விளையாடாதீங்கன்னு வேணா சொல்லலாம். லவ்வர்ஸா இருக்காதீங்கன்னு அவரால சொல்ல முடியாது. பட் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்றத ரிமைண்ட் பண்ணணும். பீப்புள் ஆர் வாட்சிங் அப்படின்றத ரிமைண்ட் பண்ணணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல இப்போ வியன்னா சொல்ற மாதிரி அவங்க வீட்ல நிஜமாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷனலா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருந்தாங்க அப்படின்னா இந்த நேரம் எனக்கு தெரிஞ்ச வியன்னாவை எங்களை அனுப்பிடுங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது நமக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியல. இவங்க தான் சொல்றாங்க எங்க அம்மா பயமா இருக்கு பயம். அம்மா நினைச்சு பயமா இருக்குன்றவங்க இதை ரிப்பீட் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே அந்த பொண்ணு அதிகமா தான் பண்ணிட்டு இருக்கு. அது மாற மாட்டேங்குதுங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை காப்பாற்றவே முடியாதுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்ப. நான் சொல்றேன் இல்லைங்க, இதான் அதான் ஸ்கிரிப்ட். ஃபேமிலி வீக்ல வந்து அவனை திட்டணும், திட்டி கூட்டு போவாங்க. அதான் நடக்க போகுது. இந்த வாரம்லாம் தூக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்ல ஓட்டுலாம் ரசிகன், வந்துருக்குங்க. இல்ல ரசிகன், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உண்மையிலே அங்க வந்து டெடிகேட்டடா ஒர்க் பண்ற ஐ மீன் இதுவா இருக்கு. என்ன ரொம்ப எக்ஸ்டெண்டா பண்ற சுபிஷ் ஆகட்டும், இல்ல மத்த அமித் ஆகட்டும், இந்த மாதிரி பீப்புளுக்கு எல்லாம் உலன்ஸ் இருக்கணும். இப்ப நீங்க சொல்ற இந்த எஃப்ஜேவியும் வியனாவையும் ஃபேமிலி வீக்னு ஹோல்டு பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெளில போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓட்ஸ் கம்மியா உள்ள போயிருவாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது. ஃபேமிலிக்கு இந்த டிராமா இதுக்கு ஓட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க அபி. நீங்க சொல்றீங்க இது நல்லா இல்ல அப்படின்ட்டு. இன்ஸ்டாகிராம்ல சீசன் பாக்கணுமா நம்ம? அதெல்லாம் இல்ல. அது ஓ இல்ல, அதை அமுச்சு விட்டுருங்க. அது ஓட்டே இருந்தாலும் அமுச்சு விட்டுருங்கன்னு தான் நான் சொல்றேன். அனுப்ப மாட்டாங்க அபி, அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல, நம்ம ஏங்க அனுப்பல இல்ல நிஜமாலுமே அந்த அபி, பொண்ணு வந்து ஆக்சுவலா அனுப்பிடணும். அபி ஒரு விஷயம் என்னன்னா, இத ரசிக்கிறாங்கன்றதை விட எஃப்ஜே மாதிரியான ஆட்களை ரசிக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. நமக்கு இங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டோன்ட் லைக் எஃப்ஜே. ஆனா எஃப்ஜே வியனா பேரை ரசிக்கிறதுக்கும் ஒரு தரப்பு இருக்கு. அவங்க வந்து நம்ம மாதிரி டெடிகேட்டடா ஷோவை பார்த்துட்டு டெடிகேட்டடா ஸ்பேஸ்ல வர்றவங்க கிடையாது. அவங்களுக்கு தேவை கப்புள் எடிட்ஸ், அதுல வர்றவங்களுக்கு ஓட் பண்ணணும், சிம்பிள். அப்படின்றப்ப இந்த வாரம் எஃப்ஜே இஸ் நாட் இன் நாமினேஷன். அப்போ அவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் வியனாக் பண்ணுவாங்க. அண்ட் பேரலர்ட் அப்படின்லாம் போட்டு இவனுங்க அந்த மேகசீன்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ இந்த வீக் வியனா போவாங்கன்ற நம்பிக்கை எனக்குமே இல்லை ஆக்சுவலா. சொல்றேன் இந்த வாரம் கஷ்டம் தான். பூரா பாட்டு கீட்டுலாம் ஓட்டு வச்சிருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மரா விக்ரம் தான். சூப்பரா பண்ணிட்டு இருக்காருயா. விக்ரம் பண்றாங்க, அமித்து சூப்பரா தான் பண்றாரு. அமித்துக்கு என்னங்க குறைச்சல்? அமித் அப்படியே வாழ்ற அந்த கேரக்டராக. எனக்கு வந்து விக்கல்ஸ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சீரியஸ்லி டாப் நாச். அண்ட் அந்த கேரக்டரைசேஷனை வந்து உண்மையிலே கேரி பண்ற விதம், அது வந்து மீசையை வந்து வெளியில கலாய்ப்பாங்க. அந்த ஹிட்லருக்கு பதிலாக விட்லர்னு சொல்லிட்டு அந்த மீசையை வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் நிறைய நாலேஜபிளான பர்சனா இருக்கான். கிளாஸ் ரூம்லயும் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்றான். அதாவது திருவள்ளுவருக்கு வந்து அந்த மதசாயம் பூச பார்த்தாங்க, அதெல்லாம் தடுத்து அவர் வந்து உலகத்துக்கே பொதுவானவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பொதுமறையாச்சுல திருக்குறளும் சரி திருவள்ளுவரும் சரி, அந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஓ மை காட், இன்னும் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கான் விக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அண்ட் இ லுக்ஸ் ப்ராமிசிங். அண்ட் கண்டிப்பா டாப் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்து விக்கல்ஸ் விக்ரம். சீரியஸ்லி வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆக்சுவலி லெட்ஸ் see. கமருதீன் கூட கடைசியா நல்லா பண்ணா பாத்தீங்களா? அந்த மிமிக்ரி மாதிரி பண்ணி ரஜினி மாதிரி. ஐயோ, பின்னி படல் எடுத்துட்டான். நான் ரியலி சர்ப்ரைஸ்ட். அவன் நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு கலைஞன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரஜினி மாதிரி பேசி, எம்ஜிஆர் மாதிரி பேசி வேற லெவல்ல பின்னி படல் எடுத்துட்டான். ஐ ஜஸ்ட் ட்வீட்டட். நீங்க சொல்றீங்க, நான் ட்வீட் பண்ணிட்டு ஸ்பேஸுக்கு வரேன். என்னடா இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டாடா நீ வந்து பகல்ல ஆரோரா சின்க்ளர், நைட்டு விஜே பார்வதின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆடியன்ஸை வந்து எவ்வளவோ விஷயத்துல மிமிக்ரி வச்சு, தன்னுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு சூப்பரா எங்கேஜ். அவன்கிட்ட ஆக்சுவலா ஒரு ஃபன் சைட் இருக்குங்க. கமருதீன் சீரியஸ்லி இஸ் ஹேவிங் அ ஃபன் சைட். அதை நம்ம கிட்ட அவன் காட்டவே இல்லைங்கிறது தான் வைத்தறிச்ச கொடுமையா இருக்கு. அவன் நல்ல டைமிங் சென்ஸ். கானா வினோத்தை சொல்லுவாங்க நிறைய டைமிங் சென்ஸ். அது இல்ல, அவனுக்குமே நல்லா பேச தெரியும்.
நிறைய இடங்கள்ல இந்த பிரஜனை கலாய்க்கிறப்பெல்லாம் ஆரோரா சின்க்ளேரும் அவனும் சேர்ந்து வாயில என்ன சார் வச்சிருக்கிறீங்க, துப்பிட்டு சொல்லுங்க, அது மாதிரியான கலாய்களா நிறைய இடங்கள்ல அவன் வந்து அந்த காமிக்கல் சென்ஸ் அவனுக்கு இருக்கு. ஸோ அதெல்லாம் வெளியில கொண்டு வரலாம். ஏன் வந்து ஒரு லூப்ல மாட்டிக்கிறானுங்க அப்படின்றது தான் நமக்கு புரியல ஆக்சுவலா. பார்ப்போம் என்ன பண்றான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சொல்லியிருக்காரு, அவன் ஃப்ரெண்டு வேற சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போய் இன்னும் முன்னாடி திருந்தல அவன். பிக் பாஸ் சொன்னதுலையாவது அவன் ஏதாச்சும் எடுத்து பண்றானா பார்ப்போம். காமிக் சென்ஸ் நல்லா இருக்கு, டைமிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை யூஸ் பண்றது தான் மாட்றான். அவன் 2 பேரு கூடயும் சேராம இண்டிவிஜுவலா ஒரு கேம் விளையானது அழகா டாப் 5ல போயிடுவான். அதான் அவன் பண்ற பெரிய தப்பு. இல்ல ஆக்சுவலா ஒரு பாயிண்ட்ல வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க. தட் வாஸ் அ குட் பாயிண்ட். எனக்கு யாரும் ஞாபகத்துல இல்ல. இந்த கமருதீனுக்கு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அவனோட டோட்டலா நான் வந்து லான்ச் எபிசோட்லாம் நான் பார்க்கவே இல்ல. நான் சும்மா ஒரு 2, 3 கண்டஸ்டன்ட்டோட என்ட்ரி தான் பார்த்தேன். அவனுக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. டோட்டலா பேரண்ட்ஸே இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் அவன் யாருகிட்ட இருந்து அன்பு வந்தாலும் அதை எடுத்துக்கிறான். எந்த ஒரு அன்பையுமே வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்ல அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டு. ஸோ அது கூட இருக்கலாம். இப்ப அன்புக்காக ஏங்குற ஒருத்தருக்கு வந்து ஆனா அது ஒரு பெண்கள் மூலமா கிடைக்கிற அன்பு மட்டும் தான் நான் எடுத்துக்குவேன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலயும் நமக்கு விமர்சனங்கள் இருக்கு, மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஸோ உனக்கு அனைத்து தரப்பு அன்புமே வேணும் அப்படின்றதுனால அவன் அப்படி இருக்கலாம் மேபி. பட் இந்த கேம் அதை ஸ்பாயில் பண்ணுது இல்ல. நீ வெளியில வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் பில்ட் பண்ணிக்கோ. இந்த அளவுக்கு டேலண்டடா இருக்கிறவன் ஒரு பெண்ணோடு சேர்ந்து ஒரு ஜோன் அவுட் ஆகி அது வந்து என்டர்டெயின் பண்ணாம ஆடியன்ஸை போகும்போது தான் நமக்கு வருத்தமா இருக்கு. சீரியஸ்லி கமருதீன் வந்து இது மாதிரி இன்னைக்கு இந்த ரஜினி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அவன் நிறைய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி பண்ணான்னா அவனும் வில் பி இன் டாப் 5ன்றது தான் ப்ரெடிக்ஷன். லெட்ஸ் see. அதே மாதிரி கொஞ்சம் தெளிவா பேசிட்டானா நல்லா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறான். அதுலதான் பெரிய டிராபேக். கொஞ்சம் அவன் அப்சர்வ் பண்ணிட்டு கரெக்டா என்ன பாயிண்ட்ஸ் பேசணுமோ முதல்ல ஆக்சுவலா நம்ம கிளியரா இருந்தா மட்டும்தான் கை தூக்கிட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட்லயே பேசணும். நம்ம கிளியரா அந்த பாயிண்ட்ஸ் பேசவே கூடாது. அது நம்மளை பத்தி தேவையில்லாம ப்ரொஜெக்ட் ஆயிடும். அதுல ஒரு கொஸ்டின் கேட்டு நம்மள லாக் பண்ணுவாங்க. இதுதான் அந்த சாட்டர்டே சண்டே பேசுறவங்கள தான் பெருசா ஹைலைட்டா தெரியும். கரெக்டா பேசிடணும் நான் அதுல. சரி, கனி நீ காலைல பயங்கரமா போர்க்கொடி தூக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? வார்டன் பாரு காலை வந்து ஸ்டூடெண்ட் இஸ் இட்? அமுக்கிட்டார் அப்படின்ட்டு. ஆமா 1 hour lunch. இப்போ என்னங்க அவங்க பாட்டு வந்து எஃப்ஜே கட்டி பிடிச்சி உட்காந்துருக்காங்க. வாட் இஸ் தட்? அதான் எனக்கும் புரியல. எஃப்ஜே வந்து அப்படி கட்டி பிடிக்கிறான். அசிஸ்டன்ட் இல்ல வார்டன் சாரி வந்து நான் தமிழ் எஃப்ஜே சொல்ல அம்மாவை மாட்டேன். சரி, அப்படி கட்டி அசிஸ்டன்ட் பிடிக்கலாமா? வார்டன் எதுக்கு தமிழ் அம்மாவை கட்டி அதான் பிடிச்சிருக்காங்க? அசிஸ்டன்ட் வார்டன் எதுக்கு தமிழ் அம்மாவை இப்படி கட்டி பிடிக்கிறாரு? அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது? அசிஸ்டன்ட் வார்டன் எதுக்கு வந்து வியானா கூட உட்காந்துருக்காரு? ஸ்டூடெண்ட் கூட என்ன நடக்குது? அதெல்லாம் யாரும் கேட்க நீங்க இந்த மாட்டாங்க. மாதிரி ஏன் கனியக்கா பேசாதீங்க. கேட்க திவாகர் மாதிரி மாட்டாங்க? நீங்க பேசாதீங்க. தயவுசெய்து கனியக்கா திவாகர் ஏன் மாதிரி கேட்க பேசாதீங்க. மாட்டாங்க? அத கனியக்கா வந்து போராடினாங்களே நாங்க வந்து காலில். அப்படி பேசலையே. நாங்க அசிஸ்டன்ட் வார்டனும் தமிழ் அம்மாவும் தானே கேட்டோம். நாங்களும் புரியுதா அதான் கேட்குறோம். உங்களுக்கு? நாங்கள் எஃப்சிஏ கேட்கலையே. நாங்கள் அசிஸ்டன்ட் வார்டன் தமிழம்மா என்ன உறவுன்னு தான் கேட்குறோம். எஃப்ஜே கனின்னா அம்மா பையன் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ அசிஸ்டன்ட் வார்டரும் தமிழ் டீச்சருக்கு என்னன்னு கேட்குறோம், அவ்வளோதானே. இது ஓகேயா? காலம் முங்கினதே தப்பு அப்படின்னா இது என்னது? எனக்கு புரியலையே. இல்லங்க, அல்லக்கைய வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வைப்பாங்களான்னு எனக்கு புரியல. எனக்கு அவன் வந்து ஆக்சுவலா நான் குறைச்சு சொல்லல. எந்த ஒரு மனிதனையும் மதிக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இது இதெல்லாமே பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. இது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு. அப்போ திவாகர் வந்து எல்லாத்தையும் கலைச்சு போட்டு நான் வந்து கோவப்பட்ட இந்த அரோராவோட நடந்த சண்டையில அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல கோவப்பட்டப்போ நீங்க எப்படிங்க கேரக்டர் விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி விஜிஎஸ் வாய்க்கிலேயே பேசினவரு இப்ப எல்லாரும் கேரக்டரை விட்டு வெளில வந்துட்டு தான் இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. சோ அப்ப இவங்க எல்லாம் கேட்பாராங்கிறத பொறுத்திருந்து பாக்கணும். அவர் கேட்கலன்னா அவரை நம்ம கேட்கணும். கேட்க மாட்டாரு. இல்ல அவரை கேட்க மாட்டாரு. நான் கேரண்டியா சொல்றேன், கண்டிப்பா கேட்க சேன் மாட்டாரு. ப்ரோ திவாகர்ன்றதுனால தான் கேட்டாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல வேற யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டே இருந்திருக்க மாட்டாப்ல விஜிஎஸ். அதான் உண்மை 100%. இல்ல இது வரைக்கும் நடந்த எத்தனையோ சீசன் நடந்திருக்கு. கேரக்டர் விட்டு வெளியே வந்து நான் நடிக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் பண்ண மாட்டேன்லாம் அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசா இந்த அளவுக்கு எல்லாம் கேட்டதே கிடையாது. என் தலைவி
பண்ணிருக்காங்களே. வனிதாக்கா ஆமா பண்ணாத ஐடியா தலைவில எத்தனை பிரேக் பண்ணிருக்காங்க என் தலைவி. அனிதாக்கா பண்ண முடியாது பண்ணிருக்காங்க. எல்லாரும் பிக் பாஸே லாஸ்ட் சீசன்ல சௌந்தர்யாவும் ஜாக்கும் சேர்ந்து பண்ணாங்கல்ல, அதெல்லாம் சவுண்ட் ஜாக்கு கூட என்னெல்லாம் அவ்வளவு விடுங்க. பிக் பாஸ்டே சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது பிக் பாஸ். வனிதாக்கா சொல்லாதா? சரி, என்னென்ன டாஸ்க்லாம் இப்போ மிச்சம் இருக்கு? ஒரு சீசன்ல இருந்து எடுத்து பார்த்தீங்க என்ன அப்படின்னா? கொடுத்தாலும் இவன் ஒண்ணும் பண்ண போறது இல்ல. நீங்க ஏன் ஃப்ரீஸ் டாஸ்க் எதிர்பார்க்கறீங்க? இருக்கு. இல்லங்க டான்ஸ் மாரத்தான் என்னென்ன டான்ஸ் இருக்கு? மாரத்தான் டான்ஸ் மாரத்தான் டான்ஸ். வைப்பாங்க. ம். மறுபடியும் எங்க தலைவி ரம்யா ஜோ ஸ்கோரிங் அதுல தீயா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. இல்ல டெவில் வித் ஏஞ்சல் அதெல்லாம் வருமா? டெவில் ஏஞ்சல். ஆமா ஆமா. எங்க அது ஒண்ணு ஒண்ணுமே இருக்கு. இல்ல சரியா? இன்னைக்கு வியானா பண்ண வேலைக்கு அடுத்த வாரம் ஒரு ஹிட்லர் டாஸ்க் தூக்கி கொடுங்க. மொத்தம் பண்ணி விட்டு அடுத்த வாரம் கிளப்பி விட்டுறலாம். ரசிகன் ஆக்சுவலா இது வியனா தான் போய் சொல்லுவாங்க கால அமுக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் அந்த டைம்ல வந்து சுபிக்ஷா சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இவளுக்கு என்னங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு வியனா தான் கோழிமுட்டி வேலை பண்ணுவோம் ஆக்சுவலா. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நாங்க 2 பேத்தையும் அடிப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டெவில் வர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்லாம் வச்சா பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டாஸ்க் தான் வைக்கணும். இவங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க்லாம் வைக்கக்கூடாது, பர்ஃபார்ம் பண்ற மாதிரி. ஆமா உள்ள இருக்குது எல்லாமே விஷம் கரெக்டா இருக்கும். ஆமா. ஆல்மாராட்டோ வைப்பாங்க பாருங்க. எனக்கு ஆக்சுவலா சிரிப்பு என்னன்னா இந்த ஆள் மாட்டா டாஸ்க்ல 2 வாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் வைக்க மாட்டாங்க. ரசிகன் எனக்கு வந்து ஆக்சுவலா நான் லைவ் எதுவுமே பார்க்கல இன்னைக்கு ஃபுல்லா எந்த அப்டேட்டும் இல்லை. நான் வந்து டைரக்டா 1 hour எபிசோட் தான் பார்த்தேன். பார்த்தா பிரஜன் வந்து கைலியை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் தான் ட்வீட் போட்டேன், என்ன பிரஜனை கைலியை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு அப்படின்றப்போ ஹிஸ் பேண்ட் வாஸ் ஸ்டோலன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று வந்து திருடி எனக்கு திருடி என்ன எல்லாத்தையும் ஒளிச்சு கேள்வி வச்சிருச்சுங்க இந்த இல்லையா? வியானா அதான் பொண்ணு. எனக்கு அடுத்த கட்ட கேள்வி என்னன்னா, நேத்து நைட்டு பேண்ட்டை திருடிட்டானுங்க, இன்னைக்கு கைலியோட இருந்தாரு. இன்னைக்கு நைட்டு கைலியை திருடிட்டானுங்க, நாளைக்கு ட்ரௌசரோட இருப்பாரா கேளுங்க அப்படிங்கிற ப்ரோ, நீங்க வந்து கேளுங்க. இதுக்கு வந்து காரணம் யார் தெரியுமா? அஹ், கடமையை சரியாக செய்யாத வந்து வார்டன் தான், அசிஸ்டன்ட் வார்டன். ஓ அவன் அசிஸ்டன்ட் தான் திருடி வார்டன் வச்சிருக்கான். போன சீசன் ஞாபகம் இருக்கா? எங்க சிவகுமார் தலைவர் நைட்டு பூரா முழிச்சிருந்து பாதுகாத்தார் எல்லாரையும். இவன் போய் முதல்ல போய் தூங்கிட்டான். என் தலைவன் தோர் தாங்க மாசு. ஒருத்தனை திருட விட்டுருப்பானா? இல்ல அதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல அதெல்லாம் கரெக்ட் டீச்சர்ஸ் தான். இந்த டாஸ்க் வந்து ஆக்சுவலா பிக் பாஸ் தான் காரணம். ஏன்னா பிக் பாஸ் தான் வந்து டீச்சர்ஸ் வந்து கைண்டா இருக்கணும், நீங்க வந்து மிரட்டக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. அது எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்னா வெளியில வந்து அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா போகும், இந்த மாதிரி பனிஷ் பண்றது இதெல்லாம் இப்போ இல்ல, சோ பேட் எக்ஸாம்பிளா போகும்னு நினைச்சு கூட பிக் பாஸ் அந்த ஐடியால கொடுத்துருக்கலாம். ஆனா அப்போ இது பேட் எக்ஸாம்பிளா போவாதாதான் என் கேள்வி. அசிஸ்டன்ட் வார்டனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன இது? அதே மாதிரி வார்டனுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ஒரு இது? எனக்கு ஒண்ணும் புரியல. கேட்டா ரெண்டையும் கேட்கணும். எதையுமே கேட்டா கேட்க ரெண்டும் மாட்டாங்க. கேட்கலாம், அதனால எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதையுமே கேட்க மாட்டான். நீ இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க தெரியும் அவங்களுக்கு. ஸோ வந்து நான் 2யுமே கேட்க மாட்டேன்னு போயிடுவாங்க. அவங்க கேட்பாங்கன்றதுக்கு தான் இப்போ எபிசோட்லயே போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க நீங்க இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவரை? ரசிகன் இது பிரஜன் வேற ஆக்சுவலா கண்டென்ட் இல்ல என்னடா ப்ரோ, வேற கேட்க ஒண்ணுமே பேண்ட் இல்ல. நாளைக்கு கிரியேட் பண்ணுவாங்க கண்டென்ட். 2 நாள் இருக்கு. 2 நாள் போன வாட்டி என்ன பண்ணாங்க? புதன்கிழமை வரைக்கும் ஒரு கண்டென்ட்டும் இல்ல. ஆமா போன எச்சத்துக்கும் வாரம் வாழைக்கிழமை ஒரு கண்டென்ட் கண்டென்ட் கொடுத்தவங்கள கிரியேட் தான் பண்ணாங்க. அதை போன வச்சே மொத்த கேமே முடிச்சிட்டாங்க. ஏன்னா போன வாரம் கண்டென்ட் கொடுத்தவங்கள எல்லாம் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க. எல்லாரும் வாய மூடிட்டு மிக்க சாப்பிட்டு அவங்களும் உட்காந்துருக்காங்க. சரி நம்மளும் ஓரமா உட்காந்து சாப்பிட்டு வரத வந்து பாத்துட்டு போயிருவோம், அவ்வளவு இருந்தா போதும் இந்த மிஞ்சி வந்தா ஷோக்கு. வீக்கெண்ட்ல என்ன கேட்பாரு? வேலை பண்ண ஒண்ணுமே ஏன் பண்ணாம இருக்கீங்க, ஏன் சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அடி வாங்குறதுக்கு அது பரவாயில்லன்னு தோணிடுவாங்க எங்களுக்கு. எதையாச்சும் பண்ணி ஏன்னா அடி வாங்குறதுக்கு. ஒண்ணுமே பண்ணாதவங்கள ஒரு கேள்வி கூட கேட்காம வீக்கெண்ட் ஆனா கேட்கறது இல்ல. போயிடுறாருல. ரம்யா ஓகே, ஜாலியா இருக்காங்க. ஆமா கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்க வாரம் வாரம் சேவ் ஆயிட்டும் இருக்காங்க. நம்ம எதுக்குடா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் கம்முன்னு ஆயிருப்பாங்க. இந்த வீக் எல்லாமே ரம்யா ஜோ மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு ஏதோ சபரி ஏதோ கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சபரி வாங்கி அதை கத்துன மாதிரியே இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஓகே தான், அந்த அளவுக்கு இது வருமா, ப்ரெஷரா வருமா? ஏன்னா இங்க என்ன குளிச்சுட்டே இருந்துச்சு. விக்கல்ஸ் கொண்டு போய் தண்ணியில தூக்கி எறிஞ்சு முடிச்சு விட்டாங்க. போமா போய் வீட்டுல போய் தூங்குமா அப்படின்ட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த வார்டனுக்கும் அசிஸ்டன்ட் வார்டனுக்கும் யாரு வந்து ஹெட் பிரின்சிபலா? யாருமே இல்லையா? ஏன் வந்து வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் சரியா வேலை செய்யல, அவங்களுக்குள்ள ஒரு இது இல்ல அப்படின்னா அது அங்க தீக்க யாருமே கிடையாது. இல்ல ஒரு பேசி கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க. எஃப்ஜெல்லாம் மூஞ்சில சொன்னான், இவ்வளவுதான் பண்ணுவேன், இதுக்கு மேல பண்ண மாட்டேன், நான் காஃபி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு தர மாட்டேன், போட்டு கொடுத்தா அதுக்கு நீதான் இது பண்ணும்.
அவனுக்கு எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு இது வருது அப்படின்றதுதான் எனக்கு புரியல. அவன் டாஸ்க் ஒழுங்கா பண்ணான்னு கேட்டா பண்ணவே இல்ல. பொழுதுனைக்கும் போயிட்டு இவளுக்கு பெல்ட் போட்டு விடுறது, இவ பின்னாடியே சுத்துறது, அவ என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறது, இதுதான் அவன் வேலையாவே இருக்கு. அவன் அந்த ரோலே பண்ணலங்க. அவன் அப்பப்போ கேப்டன் மாதிரி தான். இல்ல அபே, ஆக்சுவலி பிரின்சிபல் தான் இன்சார்ஜ். ஆக்சுவலி ஸ்கூல்னா ஹி இஸ் ரன்னிங் த ஸ்கூல், பட் ஹி இஸ் நாட் ஈவன் டேக்கிங் நோ, பார்ட். அது ஆனா இல்ல, இல்ல. பிக் பாஸ் வந்து கிளியரா சொன்னாரு, ஸ்கூலுக்கு தான் பிரின்சிபல், வார்டன், ஓகே. அசிஸ்டன்ட் வார்டன் தனி. வார்டன் தான் வந்து இன்சார்ஜ் ஃபார் அசிஸ்டன்ட் வார்டன் அண்ட் கிட்ஸ். ஒன்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்கன்னா ஃபுல் இன்சார்ஜ் வந்து வார்டனுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. சோ அவ பிரின்சிபல் என்ன பண்ண முடியும்? பிரின்சிபல் cannot டீல். இப்ப ஹாஸ்டல்ல வந்து அந்த பசங்க இல்லம்மா, இப்ப சப்போஸ் இது ஒரு மேஜர் இஷ்யூ ஆயிடுச்சு, இப்ப சண்டே ஆயிடுச்சுன்னா who will going to solve that? அது ஆனாதானே அடிதடியில நான் கேக்குறது. அதுக்கு வந்து ஒரு சட்டை வார்டன் எடுத்து போட்டு வந்து கேப்டன் வந்து வாருங்க, அது தெரியாது உங்களுக்கு? இல்ல இங்க நான் அப்படி கேக்கல. இங்க வார்டனுக்கு அசிஸ்டன்ட் வார்டன் வேலை செய்யறது இல்ல, ஏமாத்திடுவான். ஆனா அது அந்த வார்டன் தான் இன்சார்ஜ் அசிஸ்டன்ட் வார்டனுக்கு. அவங்களே அங்க she can answer, but she has all the rights to ask him, you have to do, I'm your senior, you have to follow. She's not doing it. He's not listening na, he's totally முடியாது, இது அப்படியே போயிடுவாங்களே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களா? எனக்கு புரியல. அவங்க வார்டன் தானே, அவங்க வந்து ஏன் क्वेश्चन பண்ண மாட்டேங்கிறாங்க? அவன் வந்து எனக்கு ஹாஸ்டலுக்கு ரேட்டிங் உனக்கு கம்மி ஆயிரும் அப்படின்னு கனி சொல்றாங்க. பரவாயில்ல, ஆன் ஆயிட்டு போட்டோம் அப்படின்றான். ஹாஸ்டலுக்கு ரேட்டிங் கம்மி ஆயிரும் பரவாயில்லன்னு சொல்றானா? he is not, who is working for who? Yeah, they are working for the hostel. Yeah. அப்ப is FJ லீடரா பார்வதி லீடரா? ஏன் பார்வதி தான், she has to take that. இல்லையா? why she is not doing it? அதுதான் நான் கேக்குறேன். See, what is the problem is, Abhi, now she has a minus. பிக் பாஸ் வந்து மைனஸ் இல்லங்க. பிக் பாஸ் எதுக்கு பார்வதி FJ ஒன்னா கொடுத்திருக்காங்கன்னா, பார்வதிக்கு ஃபுல் பவர், வார்டனா நீ வந்து அவனை இது பண்ணு, சார்ஜ் பண்ணு அப்படின்றதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா பார்வதி மத்தவங்க கிட்ட போற மாதிரி போலி, FJ கிட்ட சாஃப்டா தான் போயிட்டு இருக்காங்க லாஸ்ட் few வீக்ஸா. இல்ல இந்த டாஸ்க்ல ஏன்னா now he's any time he's ready. Okay, நான் பண்ண மாட்டேன், என்னால முடியாதுன்னா what is the problem? She doesn't know cooking. Okay, even போயிட்டா யார் குக் பண்ணுவா? So all the blame will come on her. So she's also scared to open up. அப்ப ஸ்கேர்ட் எல்லாம் இல்லங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து FJ கிட்ட கொஞ்சம் வந்து சாஃப்டா போற மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் வீக் கேப்டன்சிலயுமே அது தெரிஞ்சது. இந்த வீக்குமே வந்து எங்க உங்களுக்கு குக்கே பண்ண தெரியலன்னா கூட இப்ப அமித் வந்து ஆப்போசிட்ல நின்னு சொல்லி தராங்க, ஹெல்ப் பண்றாங்க. if somebody have to eatனா they will helpங்க, வந்து பார்த்து சொல்லுவாங்க. இல்ல அதையும் மீறி ஒரு கட்டத்துக்கு மேல போகுதுன்னா போய் எஸ்கலேட் பண்ணுங்க, பிக் பாஸ் கிட்ட எஸ்கலேட் பண்ணுங்க. FJ நாட் ஒர்க்கிங் சொல்லுங்க, வீக்கெண்ட்ல வந்தா போட்டு கொடுத்து அடி வாங்க வைங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? அவன் இஷ்டம் போல that's what I think even she is confused to whom, like where she should go and complain. She's going and telling the principal is easily telling, I am not involved in this, நீங்க தான் பாத்துக்கணும். like ஏனா ரூல் that's what like சொல்லிருக்காங்க அவங்களுக்கு. அது புரியுது அபி. now I think so, from my point of view, I think even she is confused whom to go and complain. பட் இத பத்தி யார் கூட பேசணும்? டேக் a stand தான் நான் கேக்குறேன். இந்த பார்வதி தான் நம்ம வந்து few weeks முன்னாடி பார்த்த பார்வதியா? இல்ல actually she can take, she has the authority there, because she's the senior, like they have to listen to her, like FJ has to listen to her. தெரியல ஏன் why she have to do. அவன் இஷ்டம் போல இருக்கான். நேத்து ஃபுல்லா அவன் வந்து ஒண்ணுமே பண்ணல. அவன் வந்து ஒண்ணு அரோரா கூட போய் பெட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான், இல்லன்னா இவங்க கூட பேசிட்டு இருக்கான். ஒரு தண்ணி வச்சு குடுக்கிறதுக்கு அவ்வளவு பேர் வந்து நைட் தூங்கிட்டாங்களே, வெசல் வாஷிங் ஆமா சீக்கிரமா போய் தூங்கிட்டான். தூங்குறது விடுங்க. அவன் வந்து அங்க வெசல் வாஷிங் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. அவன் ஒரு கப்பு தான் ஏதோ எடுத்து கழுவி இருப்பான். தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டோடனே போய் தண்ணி போட்டு கொடுக்க போவான். அதுக்கப்புறம் ஆளு சுத்தமா எஸ்கேப் ஆயிடுவான் அந்த இடத்துல. அங்க அவ்வளவு இது இருக்கும். ஹாஸ்டல் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அங்க அத்தனை பேர் சார்ஜ் பண்றாங்க, இது பண்றாங்க அப்படின்னா நீ என்ன பண்ண? நீ ஒண்ணுமே பண்ணல. இல்ல இதுக்கெல்லாம் யாரு இது பண்ணுவாங்க? யாரு? கரெக்ட். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க போய் பிக் பாஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்ல விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வந்தோடனே FJ பண்ணவே இல்லைன்னு சொல்லியோ நீங்க அங்கங்க பண்ணணும். அவனுக்கு யாருங்க அவ்வளவு அத்தாரிட்டி கொடுக்குறாங்க? அவன் அப்படி திமிரா பேசிட்டு இருக்கான். ஃபுல்லா திமிரா தான் இது பண்றான். செய்ய மாட்டேன், காஃபி கொடுக்க முடியாது, பால் கொடுக்க மாட்டேன், கொடுத்தா நான் வந்து கழுவ மாட்டேன், நீ தான் பண்ணும். ஓங்க அரையணும் போல இருக்கு. why is she needs to சரி நான் என்ன சொல்றேன், பிரின்சிபலுக்கு அங்க சம்பந்தம் இல்ல, நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் பேசணும். நீங்க பேசாம உட்காந்துட்டு அவங்கள வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நாட் ஒரு மாதிரி வழவழன்னு இருக்கு.
பார்வதி இப்படி இருக்க ரியலி கூடாது. ரியலி அப்ப எதுக்கு ஆக்சுவலி உனக்கு வார்டன் கொடுத்திருக்காங்க? இந்த வார்டன் அமித்துக்கு கொடுத்திருக்கலாமே. அமித் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. Why are you being கரெக்ட். அமித்? ம் பிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. பிரியா பேசுங்க, அப்புறம் பிரகாஷ். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் குட் சொல்லுங்க. ஓகே. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எஃப்ஜே ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிறான்னா அவங்க எல்லாருக்கும் வந்து பார்வை அகேன்ஸ்ட் ஆகணும்னு. சப்போஸ் அவன் கோஆப்ரேட் பண்ணி பாருவோட சேர்ந்து நல்லா பண்ணிட்டானாக்கா பாரும் இப்படி வந்து கேப்டன்ஷிப்ல பெஸ்ட் பிளேயர் மாதிரி வந்து இப்போ கேப்டன்ஷிப்ல வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா இவன் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் திருப்பி கேப்டன்ஷிப்புக்கு டைரக்டா போயிடுவான். ஸோ அதனால அவன் கோஆப்ரேட் பண்ணலன்னு தோணுது. அதனால தான் அவன் இந்த மாதிரி திமிரா பண்ணிட்டாங்க. இப்போ பாரு வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கத்தி சண்டை போட்டு கலாட்டா பண்ணனா, இப்போ ஆல்ரெடி ஹவுஸ் பேசஸ் பார்வதின்னு இருக்கு. அது இன்னும் பயங்கரமாகும். இங்க வீட்டுக்குள்ளேயும் அது பிரச்சனை ஆனா ஆகும். அப்புறமா நல்லதானங்க வீக்கெண்ட் பாருக்கு. See, அது இல்ல ஆனா இல்ல நல்லதான இல்ல இல்ல பாருக்கு. அவளுக்கு வந்து 4 வீக்ஸ் அப்படி இருந்தால 4 வீக்ஸ் அப்படி இருந்ததுனால வீக்கெண்ட்லயும் பயங்கர அடி. வெளியும் அவளுக்கு பயங்கர ஏங்க, ஆடியன்ஸ் ஆனா கிட்டயும் அந்த பயங்கரமா 4 வீக்ஸ் பாரு அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்கப்ப அடிச்ச அடியை விட அதுக்கப்புறம் அவங்க குவைட் ஆனதுக்கு அப்புறம் வாங்கின அடி தாங்க எனக்கு தெரிஞ்ச அதிக அடி. அதுக்கு முன்னாடி அதுவும் அவங்க வாய் விட்டதுக்கு தான் அடிச்சாங்களே தவிர, நீ ஏன் கனி கிட்ட போய் அப்படி சண்டை போட்ட, நீ ஏன் துணியை கீழே போட்ட, நீ ஏன் வந்து இதுல ஏறி உட்கார்ந்தன்றதெல்லாம் அவர் வந்து பாயிண்ட் பண்ணி அவரு திட்டல. அவர் திட்டினது எல்லாமே நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ற, எதுக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ற, இதுக்குதான் இது பண்றாங்க. இது நம்ம கிளியரா கன்ஃபியூஸ் பண்ணிக்காம பேசணும். வீக்கெண்ட்ல பார்வதி அடிச்சு ஆடிக்கிட்டு ஹவுஸ் விசஸ் பார்வதின்னு இருந்தப்ப அவங்க எதுவுமே சொல்லல. பார்வதியை கொஸ்டின் பண்ணல. வைல்ட் கரெக்ட் கார்டு கரெக்ட் ஆமா. வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிறைய வார்த்தைகள் விடுறாங்க. அவங்க வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண அமைதியா இருக்கு சொன்னாங்க. தட் டசன்ட் மீன் பார்வதி ஷுட் நாட் பிளே ஹர் கேம். பார்வதி ஹேவ் டு பிளே ஹர் கேம். அவ எஃப்ஜே கிட்ட சாஃப்டா போறா. லாஸ்ட் வீக்ல இருந்தே அவ சாஃப்டா போறான்றதான் என்னோட பிரச்சனையே. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்க்கே நான் வரேன். எஃப்ஜே அடுத்த வாரம் கேப்டன் ஆயிடுறான். அவனுக்கு ஆல்ரெடி அங்க அந்த பாஸ் இருக்கு, அவனால கேப்டன் ஆக முடியும்னு. ஆனா இவன் வேலை செய்யாமலே இப்படி அடுத்த வாரம் கேப்டன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருந்ததுன்னா அது வந்து இவங்க சார்ஜ் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நடக்கும். அட்லீஸ்ட் 1 or 2 people will support. அந்த வீட்டுல அமித் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு. பாரு நிறைய வேலை பாக்குறாங்க அப்படின்னு அமித் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு கேக்குறேன், சார்ஜ் பண்ணி அவன் சுத்தமா செய்யாமலே போயிட்டான்னு வச்சுப்போம், கேரக்டர் விட்டே போற அளவுக்கு போயிட்டான் அப்படின்னா அப்ப இவங்களே எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னா கூட அந்த கிரெடிட் கூட பார்வதிக்கு தானே வரும், அவங்க தனியா நின்னு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்ட் ஆமா. அவங்க எஃப்ஜேட்ட அமைதியா போறது எனக்கு பிடிக்கல. பர்சனலா எனக்கு பிடிக்கல. ஏன்னா எஃப்ஜே அவ்வளவு திமிரா பேசுறான். அங்க பார்வதின்ல யாருமே அங்க அமைதியா போக கூடாது. எஃப்ஜே பண்ற அட்டூழியத்துக்கலாம் ஆக்சுவலி செய்ய அபி இதுக்கு மாட்டேன்றாங்க. இதுக்கு ரீசனே ஐ ஃபீல் இட்ஸ் விஜேஎஸ் இல்லையா, திட்டு தான். லாஸ்ட் வீக் ஆல்சோ லைக் திஸ் பீப்புள் வெண்ட் அகேன்ஸ்ட் இது, so they got bashing from VJS, so everyone are அதுதான் நான் scared now. திரும்ப சொல்றேன். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஜேஎஸ் பண்றது பூரா யுவர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் பிக் பாஸ், யுவர் ஆக்ஷன்ஸ் டுவர்ட்ஸ் விஜய் சேதுபதி. இல்லன்னா நீங்க வந்து தவறான வார்த்தைகள் போகும்போது மட்டும்தான் அவர் பேஷ் பண்றாரு. நீங்க நியாயமான விஷயத்துக்கு அங்க சண்டை போட்டாலோ கேட்டாலோ இது பண்ணாலோ அவர் எதுவுமே சொல்றது கிடையாது. நீங்க சண்டை போடுங்கன்னு தான் அவரு சொல்றாரு. குவாலிட்டியா சண்டை போடுங்கன்னு தான் சொல்லிட்டு போறாங்க. இது நம்மளுக்கு புரியுது. மேபி இன்சைட் தி கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் ஸ்கேர்ட். மேபி இட் மைட் கோ ராங். அப்படி அது ஒரு பயத்துல பண்றாங்களா என்னமோ தெரியல. அப்படி மேபி இருக்கலாம். பட் ஆனா பார்வதி இப்படியே அமித் மாதிரி பிளே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கேட்காம இது பண்ணாம யாரும் விக்டிமாலாம் பார்க்க போறது கிடையாதுங்க. எல்லாருமே இதுக்கும் திட்டதான் செய்வாங்க. அது நீ நல்லா விளையாண்டே திட்டி வாங்கிட்டு போன்றேன் நானு. அது நாங்களும் சொல்றோம், ஏன்டா பண்றா இல்லையா, ஷோ ஹிம் இல்லையா, நாங்களும் இல்லையா இதுதான். அரே பேஷ் ஹிம், ஹி இஸ் showing so much of attitude, so much of attitude. அண்ட் அவன் போய் ஃபுல்லா அங்கதான் சுத்திட்டு இருக்கான். அவன் நேத்து போய் சீசா விளையாண்டுட்டு இருந்தான், இது பண்ணான். அதை கேட்டதுக்கு ஆமா அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு எக்ஸ்ட்ரா டீ காஃபி எல்லாம் போட்டு குடுக்கலாம்னா அதெல்லாம் போட முடியாது, செய்ய முடியாது. அப்ப நீ பண்ணினா நீ எடுத்துட்டா நீதான் ஒரு நியாயமா கேக்குற. வெளியில இருக்கு வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் இருந்தா எந்த அசிஸ்டன்ட் வார்டன் கிட்ட இப்படி பேசுவாங்க? அவன் எஃப்ஜேவா பேசுறானா, தலையா பேசுறானா, அசிஸ்டன்ட் வார்டனா பேசுறானே தெரியல. அவன் அந்த மாதிரி ஒரு அரகண்டா விளையாடுறான். அதுவும் செகண்ட் டைம் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பயங்கர அரகண்டா விளையாடுறான். இதுல வேற கனி ஏத்தி விடுறாங்க. ரொம்ப ஏத்தி விடுறாங்க. ஆமா, she is just gaslighting. அவ்வளவுதான். வந்து இல்லையா ஃபியூல ஊத்திட்டு போறாங்க. இல்ல எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்றாங்க பழையபடி பாரு பேசணும்னு சொல்லி. ஆனா ஒண்ணும் நடக்கல. இன்னைக்கு டின்னர்ல கூட பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு முடியாது. அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்களால. அத they want her to கம் அவுட் இல்லையா, கோவத்தை காமிக்கணும்னு தான் பாத்துட்டு இருக்காங்க.
அப்புறம் சபரியோட கேம் என்ன கேம் கண்டுபிடிச்சீங்களா யாராவது? அவன் என்ன பண்றான் அவனுக்கே தெரியாது bro. சபரிக்கு இருக்கிற ஒரே கேம் பசிக்குது, நான் சொல்றேன். பசிக்குது. இல்ல, இல்ல, பசி இல்ல, தாங்க இல்ல. ஐ வில் முடியல. டெல் யூ. சபரி சொல்லுங்க. எப்படின்னா, இது வந்து நான் வந்து எக்ஸில் பார்த்து மிகவும் பிடித்தது எனக்கு இது. அத மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. உங்களுக்கு வந்து சபரிக்கு என்ன மாரின்னா, சபரிஸ் கேம் இஸ் அவர் அழிஞ்சா கூட பரவால்ல. மத்தவங்கள வந்து மேல கூட்டு வரணும்னு சொல்லி பாடுபடுற ஒரு ஒரு புனித ஆத்மா அவர்தான். அதனால தான் சபரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. சபரி இதுவரைக்கும் சண்டை போட்டு நான் அவர் வந்து பார்த்தது வந்து தன்னைத்தானே பசிக்குது, எரித்துக் கொண்டு பசிக்குதுன்னா. ஒளி குடுப்பாருங்க. உங்களுக்கு புரியுதா? கரெக்ட். அவர் அழிஞ்சாலும் பரவால்ல. ஆனா எனக்கு கூட நிக்கிறவன் வந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அங்க ஒளி குடுப்பாரு. அதனால தான் சபரி எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் சபரி டைட்டில் வின்னர் ஆகணும். அதான் ஒண்ணுமே சாரி எனக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சாரி. என்னோட டெய்லி அப்ரிசியேஷன் அந்த போஸ்ட் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். பட் ஆனா நான் ஸ்பேஸ்லயே சொல்லிக்கிறேன். டெய்லி அப்ரிசியேஷன் இன்னைக்கு சட்டை சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்க. மூவ் ஆன். சட்டை யாரோட சட்டை? சட்டை சூப்பர்னால எல்லாத்துக்குமே தெரியும் பிரியா. அப்படியா? கிளீன் ஷேவ்ல கூட ரொம்ப அழகா இருந்தாருங்க. அத சொல்ல ஓ ரசிகன் உங்களுக்கு மனசு வரல சூப்பர். பாத்தீங்களா? ஓகே கிளீன் ஓகே ஷேவ்ல ஓகே. எவ்வளவு ப்ரோ மொழு மொழுன்னு சியான் ப்ரோ. அழகா இருந்தாரு. சட்டை செம சூப்பர். இந்த வீக்கெண்ட் வந்து சொல்லுவாரு பாருங்க. சட்டை சூப்பர். தையான் அவ்வளவுதான். வேற வஞ்ச ஒண்ணுமே இல்ல. புகழ்ச்சி எல்லாம் பேசாதீங்க இந்த மாதிரி. வஞ்ச புகழ்ச்சிலாம் இல்ல. உண்மையிலே கிளீன் ஷேவ்ல பாக்குறதுக்கு அப்படியே கமலஹாசன் மாதிரி சும்மா வேற லெவல்ல இருந்தாப்ல தலைவர். இதுக்குதான் சரி அதுக்குதான் இதை சொன்னேன் சியான் நானு. ப்ரோ கிளீன் ஷேவ்ல ஒரு பூர்ணிமா பாத்தீங்களா? அது பாத்தீங்க அது சொன்னீங்களா யாராச்சும்? உங்க ஃபேவரட் வந்துட்டாங்க பாத்தீங்களா கிளீன் ஷேவ்ல? ப்ரோ யாரு என்னது? அதை எடிட் பண்ணி போட்டது? உண்மையிலே அப்படிதான் இருக்கிறான் நிஜமாலே அவன். அப்படிதான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் பாக்குறேன். இருக்கிறான். பாக்குறேன் அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கும் போல எனக்கு அது ஞாபகம் வருது. சரியா? அது பாக்குறேன். ஐயோ நான் கம்முனு நான் அப்ரிஷியேட் பண்ணலான்னு வரும்போது கூட எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வருது. மேட்ச் ஃபவுண்டன் போடுங்க நாளைக்கு. இல்ல எனக்கு என்ன நேத்தே டவுட்னா போட்டாங்க. நீங்க என்ன இனிமேல போடுறது அது? ரசிகா எனக்கு என்ன டவுட்னா இப்ப பூர்ணிமாக்கு தாடி மீச வச்சா கமருதீன் மாதிரி இருப்பாங்களா பாக்குறதுக்கு? அப்போ ஐயோ டவுட் தாங்க வேணாங்க கேக்குறேன். வேணாங்க. அவங்ககிட்ட தான் கேட்கணும். வந்து சரி அடி என்ன அடிப்பாங்க. டேய் இன்னைக்கு ரஷ்யா தானே படம் ரஷ்யா ரிலீஸ் பண்ண போறேன். சும்மா இருங்கடா அப்படின்ருவாங்க. ரஷ்யா அந்த பிரகாஷ் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிப்பாரு. பேசுறோம். பிரகாஷ் பேசிருங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பேசணும். அதான் ப்ரோ இன்னைக்கு டாஸ்க்கு வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. ஆனா இவர் வந்து இங்கிலீஷ் இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாரு அமித். அண்ட் தென் கனிமொழி அவங்களும் வந்து அந்த தமிழ் இது இவர் வந்து மாரல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து 1 ஹவர்லயும் போட மாட்டாங்க. லைவ்லயும் கூட ஒன்றும் அந்த அளவுக்கு அவர் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. உடனே வந்து ஸ்டார்ட் எண்டு பெல் அடிச்சிட்டாங்க அவரோட பீரியட்ல. பாத்தீங்களா அது யாருன்னா? நாளைக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களா இருக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல மாரல் சயின்ஸ்ன்றது லாஸ்ட் டைம் வந்து ஜாக்கும் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. மாரல் சயின்ஸ் மாரல் அந்த இது சொல்லுவாங்க. அது அந்த இது ஒரு நல்லா இருக்கும். அந்த இது ஜாக் பண்ணது. இவர் வந்து என்ன அவர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிரின்சிபல்னா அதுக்கு தகுந்த பவர் கொடுக்கணும். டீச்சர்னா டீச்சரா மட்டும் வைக்கணும். ஒண்ணுத்துக்குமே பண்ண விடாம எல்லா பவரையும் புடுங்கிட்டு சும்மா குறைச்சிருக்காங்க. இல்ல இவர் வந்து அட்லீஸ்ட் வந்து மாரல் அந்த இதுலயாச்சும் எதனா பண்ணுவாருன்னு பார்த்தா அங்கேயும் வந்து எதுவும் பண்ண மாட்டாரு. வந்து ஜாலியா பசங்க கூட வந்து விளையாடுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காப்புல. ஒண்ணு இருந்தா இந்த எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க, இல்லைன்னா வந்து இப்படி வந்துடுறாங்க. டேய் ஷோ வந்து ப்ராப்பரா நீங்க கொண்டு போங்கன்னு தான் சொல்றாரு. வேர்ட்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க, மற்றபடி நீங்க பண்ண வேண்டியதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க இருந்தா ஒண்ணு ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்குங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட பசங்க மாதிரி ஆடுறாங்க. ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கும் ரம்யா போகாது போலயே. ஒரு இன்னைக்கு ஒரு சண்டை வேற ஒண்ணு போட்டுச்சு. இன்னைக்கு ஒரு சண்டை ஒண்ணு போட்டுருச்சே. அவ்வளவுதான். இதையே ரம்யா இஸ் த அல்டிமேட் ப்ரோ. சரியா? நீங்க ரம்யா துரத்தணும்னு நினைச்சு எல்லாருமே வெளில போவீங்க. ஆனா ரம்யா மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. இல்ல அதுதான் என்னன்னு புரியல. அப்போ போறது இருந்தா அப்படின்னா அரோரா போயிடுவாங்களா? இப்பதான் வெளியே வராங்க அரோரா. அரோரா ஆக்சுவலி போலாம். போதும். ஒண்ணு அரோரா இல்லைன்னா கனி. ஏன்னா இது அன்அஃபிஷியல் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இல்லைன்னா வந்து அன்அஃபிஷியல்லாம் நம்பாதீங்க ப்ரோ. அது வந்து ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு அன்அஃபிஷியல். கடைசி கீழே இருக்க 7 பேரும் ஒரே ஓட்டு தான் வச்சிருக்காங்க. ஏய் என்னடா இவ்வளவு வித்தியாசம் இவ்வளவு கேவலமா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. 1000 நோட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும். ஆமா பின்ன நீ ஒரு போஸ்ட் போடுவ, அங்க ஒருத்தனை எடிட் பண்ணுவாங்க. அதுக்காக தெரிஞ்சுக்கணும் யாரும் இது பண்ணாலும் டக்குன்னு அவங்கள குறைச்சு லாஸ்டா கொண்டு வந்துடுவானா? என்னப்பா நீங்க? இல்ல ப்ரோ லாஸ்ட் டைம் வந்து கெமிதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளது ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருந்தது.
டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகுது அந்த நியூஸ் வந்த உடனே கடகடன்னு இறக்கி விட்டானுங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் எங்கேருந்து எவன் ஓட்டு போட்டான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அது வந்து 5th பிளேஸ்ல கீழே இருந்தா தமிழ் கில்ஸ் இருந்தீங்கன்னா கேட்டுவாங்க. நான் டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இருக்கேன் சரியா, நம்பர் ஆஃப் ஓட்ஸோட. நடுவில் எனக்கு ஏதாச்சும் நம்பர் எல்லாம் மாற்றினீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுவேன். இது வேற பேஸ் பண்ணிட்டு வேற நம்ம எக்ஸ்லயே வேற வந்து நிறைய பேர் வேற இது வந்து எடுத்து போடுறாங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம். அவங்கவுங்க ஃபேவரட்ஸ் வந்து இங்க அதான் இருக்காங்க சொல்றேன்ல, அங்க அதெல்லாம் இருக்காங்க. நம்பக்கூடாது ப்ரோ. ஆல் ஃபேக். அதுதான் மற்றபடி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து பெஸ்ட் வந்து 2 பேருக்கு வந்து கொஞ்சம் நல்லா போகும்னு நினைக்கிறேன் காம்படிஷன். ஏதர் அமித் ஆர் கனி. பசங்க வந்து 10 பேர் இருக்காங்களா, அந்த 10 பேர்ல எதனா பெஸ்ட் டீச்சர் அந்த மாதிரி எதனா கொடுக்குற மாதிரி இருந்து அவங்க 2 பேருக்குள்ளதான் காம்படிஷன் போகும். ம் கனிக்கு எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாங்க. கனி கொடுக்காம வேற யாருக்குங்க கொடுப்பாங்க அவங்க? கனி கூட ஒரு 10 பேர் இருந்தாலும் கனி தான் பெஸ்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால அதுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். 100% கனிக்கு தான் போகும். இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் சாண்ட்ராவே கனிக்கு தாங்க கொடுப்பாங்க. ஏன்னா வந்து பார்ப்போம். அமித் வந்து சாண்ட்ராவெல்லாம் வெளியெல்லாம் போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து பசங்க பாதி பேருக்கு வந்து அமித் கிளாஸ் பிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து அமித் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாரு. ஸோ பார்ப்போம். நாளைக்கு முடிஞ்சிருமா சார் ப்ரோ? இது நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்கு முடிஞ்சிடும். ஜெயிலுக்கு எப்படி பார்வதி அனுப்பிடுவாங்க இந்த தடவை? இல்ல பார்வதி போக மாட்டாங்க, வியானா தான். வியானா ஏன்னா வந்து எப்படி இல்ல வார்டன் அது சரி இல்ல இது சரி ஏதாவது காரணம் இல்ல கண்டுபிடிச்சு பார்வதி அனுப்ப மாட்டாங்க. இஃப் தே கோ வியானா தான் இந்த தடவை இல்லையா? வியானா தான் பேட் பெர்ஃபார்மன்ஸ். பார்வதி அவங்க ஊருக்கே தெரியுங்க, அவ தனியா உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிருக்கான் அவ அப்படின்னு. எல்லாம் பண்ணிருக்க, யாருமே பண்ண மாட்டாங்க. ஃபுல் கிளீனிங் அப்படி மட்டும் பண்ணா இருக்கு அவங்களுக்கு. தென் விஜிஎஸ் பேக் ஃபயர் ஆயிடும். பயங்கர பேக் ஃபயர் ஆயிடும். people will almost all the public will start supporting her. அப்பனா அவங்க பண்ணட்டும், ஜெயில் நாமினேஷன் பண்ணட்டும். அது ஓகே. அது actually it's a plus point. If they do that, it will be a plus point for பார்வதி. ஆனா கூட கம்பெனி தான் யாரு கொடுப்பாங்க தெரியல வியானாக்கு. அதுதான் கொஞ்சம் டவுட்ஸா இருக்கு. ஏன்னா மத்தபடி இப்போ ஆக்சுவலி இப்போ இவருக்கும் தரலாம்ல இந்த இவன் FJ. see he's a தல ஓகே, பட் as per performance he is a bad performance தான் போடலாம்ல அவன உள்ள. இல்ல as per rule வந்து கேப்டனுக்கு உள்ள அனுப்ப மாட்டாங்கல்ல. அப்படி இருந்தா அது தப்பு இல்லம்மா. லைக் see it's based on the taskல he didn't do and they have to give. இது என்ன தல என்ன நீங்க பெர்ஃபார்ம் பண்ணனாலும் போட மாட்டேன் உங்களை ஒன்னும் சொல்ல முடியாதுன்னா இட்ஸ் biased right. ஒண்ணு பண்றதா இருந்தா அவங்க கிட்ட இருந்து தலையை வந்து இவனு கிட்ட இருந்து எடுத்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி எடுத்துட்டு வேணா அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் பண்ண மாதிரி இருக்கும். பட் தலை வைஸ் he didn't do anything. நான் அப்படி ஒன்னும் ஸ்பாயில் பண்ணல. ஓகே கேம் வைஸ் he spoiled இது. தலை வைஸ் he behaved properly. யார் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க FJ சரியில்லைன்னு சொல்லி அந்த டீம்ல? பண்ண மாட்டாங்க. அக்கா இருக்கிறப்ப பயம் அதுக்கு. அக்கா இருக்காங்க பண்ண மாட்டாங்க. இல்ல செகண்ட் பர்சன் யாருன்னா ஒபினியன் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. தேங்க் யூ. ஒன்னு வியானா, செகண்ட் யார்? எனக்கு தெரிஞ்ச செகண்ட் பார்வதி தான் அனுப்புவாங்கன்னு தோணுது. இல்ல பார்வதிக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. என்ன क्वेश्चन? செகண்ட் क्वेश्चन no first either Vihanna will be worst performance. Who will be the second person they are asking? Aurora she's performing man. She's done good. எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்கான். அரோராக்கெல்லாம் வந்துரும் ப்ரோ. கானாவனத்து இல்ல, சோ ஓட்டு வந்துரும் உனக்கு. அரோராக்கெல்லாம் ஓட்டு வந்துரும். செகண்ட் worst performance வேணா இவங்களுக்கு வேணா கேக்குறோம். worst performanceலாம் போகாதீங்க. நான் சொல்றேன்ல worst performance எனக்கு தெரிஞ்சு பாசிபிளி வியானா. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆக்சுவலி யாருமே இல்ல. டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. FJ தான் போடுறோம். அவங்க FJ மட்டும் தான் ஒண்ணும் பண்ணல. இல்ல ஆக்சுவலா டிசர்வ் டு கோ திஸ் வீக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வாரத்துக்கு முன்னாடியே போக வேண்டிய ஆள், ஒரு 3 weeks பிஃபோரே போக வேண்டிய ஆளு இட் இஸ் ரம்யா. ஆக்சுவலா இட் இஸ் சிங்கிள் எவிக்ஷன். ரம்யா வந்து இதுக்கு மேல அவங்க எதுவும் பெருசா பண்றதுக்கு எதுக்காக வச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எது இன்ஃபுளுயன்ஸா என்ன ரீசன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வியனாலாம் போறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போதைக்கு. ஆக்சுவலா ரசிகன் சொன்ன மாதிரி ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் கண்டிப்பா அவங்கள வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஆமா ப்ரோ. அம்மிட்ட இருந்து அடி வாங்கல, செருப்படி வாங்கிட்டு தான் போவாங்க அவங்க.
அம்மி அம்மி வரப்ப பாக்குறாங்க அம்மி அம்மி அம்மியே அம்மி வந்தாச்சு இப்போ வரப்பே உனக்கு புது அம்மியை வச்சு செருப்பா நசுக்கிறேன் உன்னை. அதான் அம்மி வரப்பே புது செருப்பு வாங்கிட்டு வருவாங்க. ஆமா இல்ல அம்மியை வந்து அம்மியவே தூக்கிட்டு வருவாங்க உன்னை ஏய் நசுக்காம விட இல்லம்மா மாட்டேன். அது என்ன ஆகும்னா பாய்ஸ் இப்ப இவனை வச்சுப்பாங்க, இவனை கூப்பிட்டுட்டு போயிருவாங்க, இந்த பொண்ணை மட்டும் துரத்தி விட்டு கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் எலிமினேட்டட். ஹி வேஸ்டட் ஆதிரை கேம், ஹி ஸ்பாயில்ட் ஆதிரேஸ் கேம். இப்ப இந்த பொண்ணு கேம் ஸ்பாயில் பண்ணிட்டான், பட் அவர் ஹி சேஃப் இன்சைட். கேர்ள்ஸ் ஆர் கெட்டிங் பேஷ்டு ரைட் வெளியே. இல்ல அது நம்ம ரெண்டு நடக்கதாங்க பேரையும் செய்யும் தான் நான் தப்பு சொல்றேன்ல. சொல்லணும். நம்ம வந்து ஏன் ஒரு ஆணை மட்டும் நம்ம பின் பாயிண்ட் பண்றோம்னு தெரியல. ஈவன் வியனா இஸ் ஆல்சோ Yeah, ரெஸ்பான்சிபிள் she's ஃபார் also திஸ், equally responsible, ma. I equally agree to that. responsible. But Yeah, இப்ப yeah, first caseல ஆதிரை தானே வெளியே போனா bro. இப்ப இந்த yeah, yeah, கேஸ்ல only absolutely. now what we are saying, it's better she goes out. But no one is இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்லயுமே லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆதர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து இவனை வெளியிலேயே தெரியும், நான் 2 நாள் முன்னாடி பார்த்தேன், மால்ல பார்த்து சைட் அடிச்சேன், உள்ள வந்து பார்த்தா அவன் இருக்கிறான், ஓ செல்லக்குட்டி உள்ளே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் மிங்கிள் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு எக்ஸ்பிளனேஷனை ஆதிரை கொடுத்துருப்பாங்க. இதுல எஃப்ஜே அண்ட் ஆதிரை விஷயத்துல ஆதிரை இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள்னு சொல்றேன். பிகாஸ் ஷி நோ ஹிம் அவுட் சைட், வெளியிலயே பார்த்துட்டு அவனை வந்து ஒரு இம்ப்ரெஸ் ஆகி உள்ள வந்து பார்த்ததும் அவங்க பழகணும்னு நினைச்சு பழகி இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹர் மிஸ்டேக். அண்ட் ஆதிரை வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், ஐ டூ அக்ரி தட். பட் எஃப்ஜேவை விட ஆதிரை இஸ் மோர் ரெஸ்பான்சிபிள்னு நான் சொல்லுவேன். இதுல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது நீங்க சாதிக்க போறோம், நாங்க வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போக போறோம் அப்படின்னு கதை சொல்லிட்டு வர்றீங்க, உள்ள வந்துட்டு உங்களுக்கு ஓகே யூ நீட் சம் ஒன், யாராவது ஒருத்தர் வேணும் தான், அதுக்காக வந்து அதையே ஒரு கண்டென்ட்டா மாத்தி பண்றது அப்படின்றது இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃபைன். அதைத்தான் பண்ணாங்க ஆதிரை, காட் அவுட். அண்ட்